இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாம்சங் A06 5G வாங்கியிருக்கோம். இது வந்து லைட் க்ரீனு, 4GB ரேமு, 4GB ரேமு, 128GB ஸ்டோரேஜு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் லைட்டாக அப்படி கர்வாக இருக்கும். இந்த இடத்துல இப்படி கை வச்சுக்கிறது வசதியாக லைட் க்ரீன் இது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா வரும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்டு வச்சுக்கலாம். பிரைட்னஸ் இதுதான் ஹை பிரைட்னஸ். கேமரா வந்து 12 மெகா பிக்சல் கேமரா. அடுத்து நெக்ஸ்ட்டு 50 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் காமிக்கிறேன். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GBன்னு போட்டிருக்கா. 128GB ஸ்டோரேஜ், 4GB தான் ரேமு. மீடியாடெக் தான் ப்ராசஸரு. ப்ராசஸர் வந்து மீடியாடெக்கு டைமென்சிட்டி 6300 ப்ராசஸரு. ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் சோஷியல் மீடியா அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஹெவி கேமிங்லாம் நான் ஒன்றும் விளையாண்டு பார்க்கல. இதுக்கே லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்புறமேட்டு 5G, ஆனால் இங்கே டவர் கிடைக்கல எங்களுக்கு. 5G அங்கே கிடச்சிது. ஏர்டெல் அந்தளவுக்கு 5Gயில் இதாக இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ பாருங்கள் ஃபேஸ் ரெகக்னைசேஷன் இருக்குது. ஃபேஸ் ரெகக்னைசேஷன் வந்து நான் அதை பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், 100% டிக் ஆகிட்டு. இப்போ வந்து ஆன் பண்ண உடனே ஃபேஸை காமிச்சாலே ஆன் ஆகிட்டு. உங்களுக்கு ஆன் ஆகிட்டு. ஃபேஸ் காமிச்சோடனே அன்லாக் ஆகிட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்படி தான் இருக்கா. இப்போ ஃபேஸ் காமிக்கிறேன். அதுவே அன்லாக் ஆகிட்டு இப்படி ஓகே. ஓகே ரைட்டு. இதுக்கு வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. Type-C to Type-C. பார்த்திங்கன்னா இதுவும் Type-C, இதுவும் Type-C, ரெண்டுமே Type-C to Type-C சார்ஜரு. 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட பாக்ஸு. சாம்சங்கு 25 வாட்ஸு பவர் அடாப்டரோடு கொடுத்துருக்காங்க. லோ ஸ்டாண்ட் பைன்னு போட்டு நிப்பாட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெமரி கார்டு போட போகிறோம் இந்த செல்லுக்கு. ஓகே, இதில் ஒரு சிம்மு போட்டிருக்கோம். அடுத்து அதுக்கு சாம்சங் மெமரி கார்டு தான் போட போகிறோம். நல்லாடு சாம்சங் மெமரி கார்டு தான் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா ஓகே போட்டாச்சு. உள்ள போக முடியுது. இப்படி தானே எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா SD கார்டு வந்து இன்செர்ட்னு வருது. இப்போ போய் ஸ்டோரேஜ் பார்ப்போம். SD கார்டு ஓகே. SD கார்டு 32GB SD கார்டு போட்டிருக்கோம். இப்போ வந்து கேமராவில் போய் மாற்ற போகிறோம். SD கார்டு செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லொக்கேஷன் வந்து SD கார்டுக்கு மாறிட்டு. சூப்பர்.